ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ இப்ராஹிம். இப்ராஹிம் ஹெல்த்தி ஃபுட் என்ற இந்த சேனலை புதுசாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வருடத்தில் குறைந்த மாதத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய இந்த பலாப்பழம் டேஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அதனுடைய விதையை நம்ம என்ன செய்யணும்னா வெளியே போட்டுருவோம். அந்த விதையில கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அதில் சில பேர் இந்த பலா விதையை சாம்பாரிலோ அல்லது பொரியல்லையோ சேர்த்து சாப்பிடக்கூடிய வழக்கத்தில் இருக்கிறாங்க. வயோதிகம் காரணமாக முகத்துல சுருக்கம் வரக்கூடிய பலாப்பழத்துடைய விதையை சாப்பிட்டு வரக்கூடியவங்களுக்கு இந்த முகத்துல ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் குறைவாக காணப்படும். பொடி செய்து அரைச்சி வச்சு அஜீரண கோளாறு ஏற்படக்கூடிய நேரத்துல இதை தண்ணியில கலந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அதுல உங்களுடைய அஜீரண பிரச்சனை, உங்களுடைய குடல் சீராகவும், செரிமான பிரச்சனையும், அஜீரண கோளாறும் இது சீராகும். இதில் உள்ள மைக்ரோ நியூட்ரியான்ஸ், புரோட்டீன், சரும பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அருமருந்தாக இந்த பலா விதை இருக்கிறது. இது மன அழுத்தத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. கூந்தலுடைய வேர்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை பலா விதையில இருக்குது. இதில் வைட்டமின் ஏ கூடுதலாக இருக்கும் காரணத்தினால கண் பார்வை பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு இது கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறது. ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க ஹீமோகுளோபினை இது அதிகரிக்கும். ரத்த சுகை இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பலா விதை உதவுகிறது. இரும்பு சக்தி நிறைந்திருக்கிறது. பலா விதையை சாப்பிடுவது மட்டுமின்றி இதை அரைத்து தேன்ல கலந்து ஃபேஸ் பேக்காகவும் பயன்படுத்தலாம். இதெல்லாம் தெரிஞ்சு சும்மா இருந்தது அதை வீசிடாம இத்தனை பலன்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பலா விதையை சாப்பிட்டுட்டு பலா பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த விதையை தூர போடாம அதையும் நம்ம பயன்படுத்தக்கூடியவங்களாக மாறுவோம். ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் தொடர்ச்சியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை பார்க்கக்கூடிய புதிய நண்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.